Okay, thank you so much for all the love and support that you've given me. This is probably episode 4, if I'm not wrong. Yeah, episode 4. And before getting into the video, please hit the like button and hit the subscribe button. Drop a comment. ஏன்னா அப்போ தான் அல்காரத்தமில் இது கொஞ்சம் மேலே வரும். எங்கேயோ இருக்க யாரோ ஒருத்தருக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஜம்பிங் பேக் இந்த டாபிக், நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து கேண்டில் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம், and then 3 bar swing பார்த்தோம், and then we saw what did we see? Yeah, trend பார்த்தோம், up trend, down trend, consolidation, and then period fair value gap பார்த்தோம், and then different types of swing, that is highs and lows, like long term, short term, intermediate term, long term, short term, intermediate term, highs, lows, இதெல்லாமே பார்த்தோம். ஸோ இப்போ we are going to dive deeper into those topics. So first we are going to jump into fair value gap. So bullish fair value gap busy, I'm not going to change that anymore. So yeah, why is this a fair value gap into the episode 1 la sollirpen illa 2 la sollirpen. Go back and watch that if you don't know what is a fair value gap. Mala kudukuren, so go ahead and watch that. So what is the intention of marking this fair value gap அப்படின்னா, I expect price to hold this as support. Supportனா இந்த ஃபேர் வேல்யூ கேப் ப்ரைஸை இப்படி தாங்கி பிடிக்கணும், ஓகேவா? அண்ட் இஃப் யூ see this, அது ஆக்சுவலாக தாங்கி தான் பிடிச்சிருக்கு. I don't give a two shits about the wicks. There is a saying called wicks do the damage அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை மார்க் பண்ணி பார்த்தா, இந்த wicks, yes, it caused a lot of damage, but what does the candle body tell you? ஸோ அந்த பாடிஸ் எல்லாம் இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து அப்படி தாங்கி பிடிக்குது. ஸோ பேசிக்லி இட் இஸ் சப்போர்ட். ஸோ people who trade support and resistance, I don't have any beef against them, but the real support and resistance are fair value gaps. Okay, wow. So in the context, in the fair value gap is holding it. Okay, wow. So I expect the price to go up. So this is why we mark a fair value gap. Ipo, the question that you should ask is, okay Ben, அப்போது இந்த பாக்ஸை தாண்டி கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சா என்ன பண்ணுறது, அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சேம் 15-minute சார்ட், 20th September நாஸ்டாக்ல இருக்கும். அண்ட் தென் டு த லெஃப்ட் இங்கே பார்த்தா, what do I see? A fair value gap, basically a busy. ஓகேவா? 15-minute, shit, 125 போட்டேன், 15-minute. ஸோ வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட் ஹியர்? நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஃபேர் வேல்யூ கேப் ப்ரைஸ் தான் என்ன, இந்த கேண்டில்ஸை தாங்கி பிடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ என்ன இருக்குது, ஃபேர் வேல்யூ கேப் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு, ப்ரைஸ் கீழே வந்திருக்கு, அண்ட் தென் அதை அப்படியே தாங்கி பிடிச்சிருக்கு, அண்ட் தென் ப்ரைஸ் வெண்ட் ஈவன் மோர் ஹையர். பட் இங்கே இட் கெட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். இங்கே என்ன இருக்குது, ப்ரைஸ் கீழே வந்து இந்த பாடி இந்த பாக்ஸுக்கு வெளியே க்ளோஸ் ஆகிடுச்சு, இந்த பிஸிக்கு வெளியே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது என்ன ஆகிடும், இப்போது இன்வர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பாக மாறிடும். ஓகேவா? திஸ் இஸ் அ நியூ டேர்ம், யூ ஷுட் லேர்ன் திஸ். இன்வர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பாக மாறிடும். அதே டைம் ஃப்ரேம், ஆனால் இன்வர்ஸ் ஃபேர் வேல்யூ கேப்பாக மாறிடும். ஸோ ஃபேர் வேல்யூ கேப்பாக இருக்கும்போது what did I expect price to do? To hold it as support. அப்படி தாங்கி பிடிச்சி மேலே கூட்டு போகணும். இப்போது இன்வர்ஸ் ஆகிடுச்சுன்றதுனால what do I expect the price to do? ஒரு ரெசிஸ்டன்ஸாக மேலே நின்று டம் அது ஒரு தடவை மேலே அடிக்கும் போதும் அப்படியே கீழே தட்டி விட்டுறணும். தட் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்ட். ஸோ இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சு தான் என்ன இருக்குது பாருங்கள், மார்க்கெட் வெண்ட் இன்சைட், மேலே போக முடியல, கீழே வந்துடுச்சு. செகண்ட் டைம் போயிருக்கு, போக முடியல, கீழே வந்துடுச்சு. தேர்ட் டைம் போயிருக்கு, போக முடியல, கீழே வந்துடுச்சு. ஃபோர்த் டைம் போயிருக்கு, தொட்ட உடனே கீழே வந்துடுச்சு. ஃபிஃப்த் டைம் போயிருக்கு, அகைன் தொட்ட உடனே கீழே வந்துடுச்சு. சிக்ஸ்த் டைம் போயிருக்கு, போக முடியல, கீழே வந்துடுச்சு. செவன்த் டைம் மேலே தொட்டு கீழே வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் inverse fair value gap. இன்றைக்கி நான் சொல்லித்தர போது இன்வெர்ஸ் கிடையாது, பட் இன்வெர்ஸ் இஸ் அ டாபிக் தட் யூ ஆல் ஷுட் நோ. ஓகேவா? அண்ட் வாட் இஸ் தி அதர் திங் தட் ஐ செட், ஸ்விங் ஹைஸ்க்கு மேலே என்ன இருக்கும், லிக்விடிட்டின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது இந்த ஸ்விங் ஹையெல்லாம் இந்த ஸ்விங் ஹை ஸ்வீப் பண்ணலை, இந்த ஸ்விங் ஹையும் ஸ்வீப் பண்ணலை. ஸோ இதெல்லாம் ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ்னால் என்னது, பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த ஹை அண்ட் ப்ராபப்ளி இந்த ஹைக்கும் பக்கத்தில் இந்த ஹை இருக்குது, இந்த ஹைக்கு பக்கத்தில் இந்த ஹை இருக்குது. ஸோ இது ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ். ஸோ இதுக்கு பேர் என்னது, லிக்விடிட்டி மேலே இருந்தால் இட்ஸ் கால்ட் பை சைடு.
liquidity. ஓகேவா? ஸோ இப்போது மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மேலே போய் அந்த பை சைடை இங்கே ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஓகேவா? இப்போ இது நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். அதே பை சைடு தான், அதே பை சைடு என்ன ஆயிருக்கு, இங்கே ஸ்வீப் ஆயிருக்கு. அண்ட் தென் இப்போ இந்த ஹையை நம்ம பார்த்தாக்கா, லுக் அட் ஹியர், பக்கத்தில் இருக்கா. ஸோ இந்த ஹையுமே ஒரு பை சைடு தான். அண்ட் தென் அகெயின் இந்த ஹையுமே ஒரு பை சைடு தான். இது இன்னும் இன்ட்ரெஸ்டிங், ஏன்னாக்கா இது ஈக்குவல் ஹைஸ். ஸோ ஈக்குவல் ஹைஸோ இல்லை ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ், அதாவது பக்கத்தில் இருக்க ஹைஸோ இருந்தால் 99% or 95% it will be swept depending on the asset class. இப்போது என்கியூலலாம் it will be swept. நாஸ்டாக்ல because I've seen it happen so many times. You can ask me, Ben, அப்போது இது ரெண்டும் பக்கத்து இது ஏன் ஸ்வீப் பண்ணலாம், நம்ம இங்கே இருக்க ஹையர் டைம் ஃப்ரேம் அப்ஜெக்டிவை முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம், அதனால தான். ஸோ யூ ஹாவ் டு ரீட் ப்ரைஸ், நாட் ப்ரெடிக்ட் இட். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரு லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறதுக்கு பேர் பிரேக்கர் பிளாக். அதுக்கு தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த ஹையை நம்ம இங்கே ஸ்வீப் பண்ணிட்டோம் இந்த இடத்துல. ஓகேவா? ஸ்வீப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்வீப் நடந்ததும் ஒரு லோவில் ப்ரைஸ் லெக் ஆரம்பிக்கும் தெரியுமா, அந்த லோவை வி ஷுட் மானிட்டர். ஸோ இந்த ஸ்விங் ஹைக்கு முன்னாடி இருக்க ஸ்விங் லோ எது, இதுவா? ஸோ இந்த லோவை நான் மானிட்டர் பண்ணுறேன். ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு, இந்த லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துருச்சு. ஸோ திஸ் வில் பி யோர் பிரேக்கர். This will become your bearish breaker. So yeah, what is a breaker block? Breaker block-க்கான ஸ்ட்ரக்சர் என்னென்னா, ஒரு ஹை நான் வரைஞ்சி காட்டுறேன். ஓகே, ஸோ பேரிஷ் பிரேக்கருக்கான ஸ்ட்ரக்சர் என்னன்னாக்கா, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹையர் ஹை, ஒரு லோவர் லோ. அதாவது நம்ம இங்கே இருக்க அந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு அந்த ஸ்வீப் பண்ண லிக்விடிட்டியோட ப்ரைஸில் எங்கே ஆரம்பிச்சதோ அதை நம்ம பிரேக் பண்ணிட்டோம். ஸோ திஸ் இஸ் யுவர் பிரேக்கர் பிளாக் பை டெஃபினிஷன். இந்த மொத்தத்தையும் கூட நீங்கள் பிரேக்கர் பிளாக்காக எடுக்கலாம். இல்லை இந்த பிளாக் இந்த ப்ரைஸ் லெக் ஆரம்பித்த இடத்துல இருக்க ஆப்போசிட் சைட் கேண்டில், நம்ம பேரிஷாக இருக்கிறதுனால புல்லிஷ் கேண்டிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த புல்லிஷ் கேண்டில் இங்கே இப்படி ஏதாவது இருக்கும். ஸோ இதே தான் இங்கே பார்த்தாக்கா, திஸ் இஸ் யுவர் ஹை. இதுவும் எடுத்துக்கலாம், இல்லை இதுவும் எடுத்துக்கலாம், பிகாஸ் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. திஸ் இஸ் யுவர் ஹை. இந்த கேஸை நான் இதை எடுத்திருக்கேன். ஹை, லோ, ஹையர் ஹை. நான் மார்க் பண்ணி காட்டுறேன். ஹை, லோ, ஹையர் ஹை, அண்ட் தென் வி ப்ரோக் டவுன். கரெக்டாக? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இதை பிரேக்கராக மார்க் பண்ணுறேன். இதை பிரேக்கராக மார்க் பண்ணிட்டேன். ஸோ வாட் டு ஐ எக்ஸ்பெக்ட் த ப்ரைஸ் டு டூ? ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் பிரேக்கர் ஷுட் ஹோல்ட் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். அதாவது இப்போ எப்படி நம்ம ஃபே வேலி கேப் இன்வெர்ஸ் ஆச்சுன்னா மேலே தட்டிட்டு கீழே வந்துடணும்னு பார்த்தோம்ல, புல்லிஷ் ஃபே வேலி கேப் இன்வெர்ஸ் ஆச்சுன்னா இட் ஷுட் ஹோல்ட் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பிரேக்கர் ஷுட் ஹோல்ட் ஆஸ் அ ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா நம்ம கீழே இருக்க இந்த லிக்விடிட்டிலாம் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போது 1 minute டைம் ஃப்ரேமில் பார்த்தாக்கா இது ஈக்குவல் லோஸா, ஈக்குவல் லோ பக்கத்தில் இருக்கா. அண்ட் தென் இதை தாண்டி பார்த்தாக்கா எனக்கு இங்கே இருக்க இந்த ஈக்குவல் லோ தெரியுது. ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் ஆல் ஆஃப் தீஸ் டு கெட் ரன். ஏன்னா நம்ம மேலே இருக்க லிக்விடிட்டியை எடுத்துட்டோம், மேலே இருக்க லிக்விடிட் பை சைடை எடுத்துட்டோம். அண்ட் தென் கீழே வரப்போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு ஐஎஃப்இச்சிக்குள்ளேயும் ட்ரேட் ஆகிட்டோம், மேலே இருக்க பை சைடையும் எடுத்துட்டோம். ஸோ இங்கே பிரேக்கர் ஃபார்ம் ஆகிடுச்சு, கீழே வரப்போகிறோம். ஸோ இதை நான் சும்மா ஒரு டெமோ ட்ரேட் எடுத்து காமிச்சேன்னா, ஐ லிட்ரலி saw this happen ஃப்ரைடே. ஸோ இங்கே செல், என்னோடய ஸ்டாப் இந்த ப்ரொடெக்டட் ஸ்விங் ஹைக்கு மேலே
ஏன்னா this should hold because this is my long term high. அது என்னென்னு புரியலன்னா மேலே அட்டாச் பண்ணுற வீடியோ அதை போய் பாருங்கள். and then I expect the TP to be here. So this alone would be right now ஒரு let's say my stop is here. Stop இங்கே கொண்டு வந்துடும். I don't want it to sweep and target here. This alone is ஒரு 1 to 3. ஓகேவா, பார்ப்போம் what happens அப்படின்ட்டு. ஸ்வீப் பண்ணிட்டோமா, that's a TP, see 158K. ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் லெக்கில் இதை ஸ்வீப் பண்ணதும் நம்ம இங்கே வந்து அகைன் ஒரு 1 minute சிபி இருக்குது. அண்ட் சி வாட் ஹேப்பன்ட். இந்த சிபியை நம்ம எவ்வளோ அழகாக ரெஸ்பெக்ட் பண்ணி கீழே வரும். அகைன் யூ கேன் ஆஸ்க் மீ பென், நம்ம நீ சொன்ன மாதிரி பார்த்தாக்கா இந்த கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டோம், ஆனால் நம்ம ஏன் கீழே போனோம்? ஸோ இது இன்வெர்ஸ் ஆகிடுச்சுல, அப்போது என்ன பண்ணியிருக்கணும், இதை சப்போர்ட்டாக ஹோல்ட் பண்ணி மேலே போயிருக்கணும்ல. கரெக்ட். ஆனால் எப்போவுமே அது நடக்காது. ஏன்னா இங்கே என்ன இருக்குது, அப்ஜெக்டிவ் நம்ம ட்ரா இங்கே தான் இருக்குது. ட்ரானா என்ன, அந்த லிக்விடிட்டி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தாக்கா இது ஒரு லோவா, அண்ட் தென் இது ஒரு லோ. இந்த 2 லோ பக்கத்தில் இருக்கா, அண்ட் see here இதுவுமே பக்கத்தில் இருக்கா. ஸோ இதுக்கெல்லாம் பேர் என்ன, ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். ஸோ ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் இருந்தால் மார்க்கெட் என்ன பண்ணும், there are high chances it will come and take it. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. சிம்பிள் as it is. ஆக்சுவலாக இந்த ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இல்லை, இங்கே ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த கேண்டலுக்கும் இந்த கேண்டலோட பாடிக்கும் இந்த கேண்டலோட பாடிக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்கா. ஸோ ஃபேர் வேல்யூ கேப்னால் என்னது, லாஸ்ட் கேண்டலோட விக்கில் இருந்து தான் லாஸ்ட் கேண்டல்லேருந்து அடுத்த கேண்டல் வரைக்கும், லைக் ஸோ இந்த கேண்டலோட விக்கில் வந்து இந்த கேண்டலோட விக் வரைக்கும் இருக்க என்டையர் பாடி. ஓகேவா. ஸோ இந்த என்டையர் பாடி எங்கேருந்து இருக்குது, இங்கே இருந்து இருக்குது. ஸோ இதுவுமே வில் பி இன்க்ளூடட் இன் திஸ் ஃபேர் வேல்யூ கேப். இல்லை அப்படின்னாக்கா யூ கேன் மார்க் திஸ் ஆஸ் வால்யூம் இம்பேலன்ஸ். ஸோ 2 கேண்டலுக்கு நடுவில் இருக்க விக் வந்து இஸ் கால்ட் வால்யூம் இம்பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப்போட ஓவர்லாப் ஆச்சுன்னா ஐ யூஸ்வலி கன்சிடர் தட் ஆல்சோ ஆஸ் அ ஃபேர் வேல்யூ கேப், பட் அகேன் இட் இஸ் அப் டு யூ. ஸோ இப்போ பார்த்தாக்கா இது பக்கத்தில் தான் க்ளோஸ் ஆகிட்டு, இட் டசன்ட் மேட்டர். ஸோ யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் இட் டு பி பிச் பர்ஃபெக்ட், லைக் அப்படியே பக்காவாக இருக்கணும்ன்ட்டு. பட் யா, இன்னும் கிடைக்கிறதோ அதை நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியதான். இப்போ பார்த்தாக்கா திஸ் இஸ் அ வால்யூம் இம்பேலன்ஸ். லுக் ஹியர், எவ்வளோ அழகாக இது ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். சி வால்யூம் இம்பேலன்ஸ், நம்மளுக்கு ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது, ஒரு பேரிஷ் ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, மார்க்கெட் வென்ட் இன்டு த வால்யூம் இம்பேலன்ஸ் அண்ட் தென் கேம். வால்யூம் இம்பேலன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு கேண்டலுக்கும் இன்னொரு கேண்டலுக்கும் நடுவில் இருக்க இந்த விக் பார்ட்டு தான். ஸோ இப்போ பார்த்தாக்கா இந்த 2 கேண்டலுக்கும் நடுவில் இந்த 2 கேண்டலுக்கும் நடுவில் விக் கேப்பே இல்லை. ஓகேவா. ஸோ இன்ஸ்டண்ட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு வால்யூம் இம்பேலன்ஸ் இருக்குது, தெரியுதா. இந்த கேண்டலோட க்ளோஸுக்கும் இந்த கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸுக்கும் நடுவில் கேப் இருக்குது. இப்போது அதே இங்கே பார்த்தோன்னா இந்த கேண்டலோட க்ளோஸுக்கும் இந்த கேண்டலோட ஓப்பனிங் ப்ரைஸுக்கும் நடுவில் விக் கேப் இல்லை, ஏன்னா இங்கே ஒரு பாடி இருக்குது. கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி இருந்தால் இதுக்கு பேர் வால்யூம் இம்பேலன்ஸ். சி என்ன பண்ணியிருக்கோம், நம்ம கரெக்டாக அந்த வால்யூம் இம்பேலன்ஸை தான் மார்க் பண்ணி வந்திருக்கோம். ஸோ யா, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த நரேட்டிவ். ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த நரேட்டிவ் இட் பிகம்ஸ் ஈஸியர். ஸோ இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சது இஸ் பிரேக்கர் பிளாக். பிரேக்கர் பிளாக் நான் என்ன திருப்பி சொல்கிறேன், பேரிஷ் பிரேக்கர். ஸோ பேரிஷ் பிரேக்கர்னா என்ன, ஒரு ஹை ஒரு லோ, ஒரு ஹையர் ஹை ஒரு லோவர் லோ, இப்படி இருந்தால் த லாஸ்ட் ஆப்போசிட் சைட் கேண்டில் இஸ் யோர் பிரேக்கர். ஸோ
இந்த இடத்துல இது ஒரு ஹை, இது ஒரு லோ, இது ஒரு ஹையர் ஹை, இது வந்து ஒரு லோவர் லோ. ஸோ அதனால் இது பிரேக்கர் ஆகிடுச்சு. இப்போது see how beautifully this breaker holds. எவ்வளோ அழகாக அந்த கேண்டில் பாடிஸ்லாம் ரெஸ்பெக்ட் தட் பிரேக்கர் பாருங்கள். ஸோ அப்படி ஹோல்ட் பண்ணதுனால என்ன ஆகிடுச்சு, let me clean this up. See, we had relative equal lows here, we had relative equal lows here, we had a low here, and we also had these relative equal lows. So breaker happened, market traded back into it, came down, traded back into it for the second time, came down, third time it went inside. And third time ulla pochu, it took out these equal highs again. நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தது இங்கே லோவர் டைம் ஃப்ரேமில் நடக்குது. இட் இஸ் ஜஸ்ட் த சேம் திங் தட் ஹேப்பன்ஸ் ஓவர் அண்ட் ஓவர் அகேன். வேறு எதுவுமே கிடையாது. ஓ சி அந்த பிரேக்கரோட இது அது ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் அகேன் உள்ள. திஸ் இஸ் யுவர் மிட் பாயிண்ட். சி வி வெண்ட் அப், வி ஸ்வெப்ட் இட் அகேன், another turtle soup. இங்கேயே நம்ம ஸ்வீப் பண்ணிட்டோம். அப்புறம் அகேன் இந்த கேனில் நம்ம திருப்பி ஸ்வீப் பண்ணோம். ஸ்வீப் பண்ணிவிட்டு we came crashing down. எதுக்காக வந்திருக்கோம்? 1 minute பார்த்தா இந்த ஈக்குவல் லோவை ஸ்வீப் பண்ணேன். இதே நான் 5 minute பார்த்தேன்னா அகேன் ஈக்குவல் லோஸ், செல் சைட் லிக்விடிட்டி. அகேன் நான் இப்போ இதை 15 minute பார்த்தேன்னா ஈக்குவல் லோஸ், செல் சைட் லிக்விடிட்டி. லெஃப்ட் சைட் பார்த்தோன்னா எனக்கு இங்கே ஒரு ஸ்விங் லோ இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்விங் லோவை மார்க் பண்ணி மார்க்கெட் கீழே வருதான்னு பார்த்தா we will understand how it all works. அதே திருப்பி 5 minute போகிறேன். இந்த இது வந்து அகேன் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங். இது வந்து ஒரு 1 minute சிபியாக இருந்துச்சு. பட் ஆக்சுவலாக பார்த்தா இந்த 5 minute சிபி ஹோல்ட் பண்ணுது ப்ரைஸை, தெரியுதா? 5 minute சிபிக்குள்ளே we entered again, we came down again. This is a low, this low is relatively பக்கத்தில் to this low. So again these are all relative equal lows. See what happens, we came down, இதுவுமே பக்கத்தில் இருந்துச்சு. So this is also a relative equal lows, we came down. இப்போ நான் 5 minute இருந்து கொஞ்சம் ஒரு டைம் ஃப்ரேம் மேலே போனேன்னா this is a 1 hour busy. Look what happened, 1 hour busy. கேண்டில் கொஞ்சம் தான் தள்ளி க்ளோஸ் ஆகிருக்கு. இட்ஸ் ஸ்டில் ஹோல்டிங். இதே ஒரு ஸ்டெப் மேலே போனோன்னா, ஒரு டைம் ஃப்ரேம் மேலே போனோன்னா திஸ் இஸ் அ 4 hour busy. See how beautiful it is. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ப்ரைஸஸ் ஹோல்டிங் திஸ் பாருங்கள். இஃப் ஐ லுக் பேக் we are just going up. It's very easy. We came down, swept these lows, swept these lows, swept these lows, swept these lows as well, and then we went up. So yeah, my intention for today is not to tell you a trade breakdown. My intention is to teach you what is a breaker block. இது is bearish breaker. இப்போ bullish breakerக்கு அதே தான், பட் ஆப்போசிட் சைடு. அதாவது ஒரு புல்லிஷ் பிரேக்கர் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஹையர் ஹை. இங்கே இருக்க ஆப்போசிட் சைட் கேண்டில் வில் பி யுவர் பிரேக்கர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்லே பார்த்தாக்கா ப்ரைஸ் வந்து இங்கே ஸ்வீப் பண்ணிடுச்சு. சம் சார்ட் ஆஃப் லிக்விடிட்டி இங்கே ஸ்வீப் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தாக்கா நம்ம இந்த செல் சைடை நம்ம ஸ்வீப் பண்ணிட்டோம். இந்த செல் சைடை நம்ம ஸ்வீப் பண்ணிட்டோம். ஸ்வீப் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தாக்கா இந்த ப்ரைஸில் எங்கே ஆரம்பிச்சுது, இங்கேயும் சொல்லலாம், இங்கேயும் சொல்லலாம். ஸோ ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் திஸ் ஒன் பிகாஸ் இட் ஜஸ்ட் you literally can see it. இது இங்கே தான் ஆரம்பிச்சது அப்படின்ட்டு, or you can also see it இங்கே ஆரம்பிச்சது அப்படின்ட்டு. ஸோ it is everything are the same thing. இங்கே ஆரம்பிச்சாலும் ஒன்று தான், இங்கே ஆரம்பிச்சாலும் ஒன்று தான். ஸோ எனக்கு இது பார்த்து பழகிறதுனால I instantly take this one. So this is a breaker for you. See what happened. Price came down, swept it, ஒரு ஹை, ஒரு லோ, சாரி ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு ஷிட், எனக்கே பிரேக்கர் மாதிரி தெரிஞ்சுப்பா.
ஓகே, ஸோ ஒரு லோ, ஒரு ஹை, ஒரு லோவர் லோ, அண்ட் தென் ஒரு ஹையர் ஹை. ஓகேவா? ஸோ திஸ் வில் பி யுவர் லோ, this will be your high, and then this will be your lower low, and then this will be your higher high. ஓகேவா? ஸோ அப்போது என்ன ஆகிடுச்சு, இந்த கேண்டில் பிரிண்ட் ஆனதும் திஸ் பிகம்ஸ் அ வேலிட் பிரேக்கர். மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, பிரேக்கருக்குள்ளே வந்துட்டு இட் வெண்ட் அப் ஆஸ் ஈஸி ஆஸ் தட். ஏன் இங்கே போச்சு? அகேன் லிக்விடிட்டி. ஸோ தட் இஸ் த கான்செப்ட். இன்றைக்கி நம்ம பார்த்தது பிரேக்கப் பிளாக். இந்த வீடியோ புரியலனா வாட்ச் இட் அகேன், திருப்பி புரியலனா திருப்பி வாட்ச் இட் அகேன். வாட்ச் இட் until you understand it, because இதை விட ஈஸியாக யாருமே சொல்லிக் கொடுக்க முடியாது. And if you really like this, feel free to hit the like button and subscribe button. And I'm probably thinking of starting a Discord just to clear your doubts. So yeah, it depends on the response that I'm getting from these. If the videos really do good, a lot of comments now vanduchuna, I'll probably set up a Discord or something to answer your doubts. So until then, stay safe, and அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் hit the like button and notification button. அப்போ தான் நோட்டிஃபை ஆகும் இன்னொரு வீடியோ வந்தால். ஓகே, பீஸ், பார்ப்போம்.